Hello students, analytical geometry 1 mark exercise 13th sum. The ellipse E1 x square by 9 plus y square by 4 is equal to 1 inscribed in a rectangle or whose sides are parallel to the coordinate axis. Another ellipse E2 passing through the point 0, 4 circumscribes the rectangle or the eccentricity of the ellipse is dash. கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது, ரெக்டாங்கிளுக்கு உள்ளே இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே அந்த எலிப்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸு எதுக்கு பேரலாக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அனதர் ellipse E2 passing through the point 0, 4 0,4னு சொல்லிட்டதுனால இது y based axis, y ஆக்சிஸ்க்கு பேரலான ஆக்சிஸாக இருக்கும். இப்போ செகண்ட் எலிப்ஸோட ஆக்சிஸ் பேரலல் டு y ஆக்சிஸாக இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இப்போது 2 இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்? இட் இஸ் கன்சிடர் இட் இஸ் ஆரிஜின். இந்த பாயிண்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவும் இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிரும், இந்த பாயிண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த பாயிண்ட்டு யூஸ் பண்ணி இந்த எலிப்ஸ் இதில் இந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த செகண்ட் எலிப்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? டயக்ராம் பாருங்கள். கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எலிப்ஸு, ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளே ஒரு எலிப்ஸ் இருக்குது. அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஏ வேல்யூ பி வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு அந்த ஏ வேல்யூ அந்த ஏ வேல்யூ யூஸ் பண்ண ஆன் த ஆக்சிஸில் அந்த பாயிண்ட்டை பி பாயிண்ட் அண்ட் ஏ பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது 0,2 அண்ட் 3,0ன்னு கிடச்சிருது. இந்த லைன் இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணுற லைனோட இங்கே பாயிண்ட்டு கிடச்சிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டை என்னென்னு சொல்லலாம்? 3,2ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இருக்க கிவன் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு 3,2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுற செகண்ட் எலிப்ஸ் இருக்குது இல்லையா, அவுட் சைடில் இருக்க எலிப்ஸு ஒய் ஆக்சிஸ்க்கு மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். அதனால் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குது? ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த எலிப்ஸு ஏ பாயிண்டில் பாஸ் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3,2ன்ற பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ கிடச்சாச்சு. பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கேயே கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 0,4ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ தான் ஏ வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ கிடச்சாச்சு, பி வேல்யூ கிடச்சாச்சு. நம்மளால எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி எசென்ட்ரிசிட்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் சம், டேஞ்சன்ட் ஆர் ட்ரான் டு த ஹைப்பர்போலா அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. One of the point of contact of the tangent, it is the straight line. Point of contact of the tangent of the hyperbola கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு லைன் ஹைப்பர்போலா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் ஒரு லைன் டேஞ்சண்ட்டாவோ நார்மலாகவோ இருக்குது. அதிலிருந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் கிவனில் இருக்க இந்த வேல்யூலேருந்து ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்லேருந்து ஏபி வேல்யூ, கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் வேல்யூ, இதெல்லாம் கம்பைன் பண்ண பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா என்ன? இட் இஸ் -a²m/c -b²/c. கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிவன் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்லேருந்து ஏபி வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. இதில் விச் ஒன் கிவன் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் சம், த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஃபோகை ஆஃப் எலிப்ஸ். பாசிங் த்ரூ த ஒரு எலிப்ஸ் இருக்குது. அந்த எலிப்ஸில்
ஃபோக்கஸில் பாஸ் ஆகிற சர்க்கிள் இருக்குது. ஹேவிங் சென்டர் 0,3, அதோட சென்டர் 0,3 ஃபோக்கஸில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளால் ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸு தான் என்னது ரேடியஸாக இருக்கும். சென்டர் வேல்யூ அண்ட் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்கனாவே நம்மளால் ஃபார்முலா தெரியும். x minus h whole square plus y minus k whole square equal to r square. சென்டர் ஃபார்முலா அண்ட் ரேடியஸ் இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபோக்கஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0 அப்படின்றது தெரியும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0 ஏ வேல்யூ தெரியும், இ வேல்யூ ஏபி யூஸ் பண்ணி இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் வேல்யூ கிடச்சிரும். ஃபோக்கஸ் கிடச்சாச்சு. நம்ம சர்க்கிள் எலிப்ஸில் ஃபோக்கஸில் பாஸ் ஆகிற சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சென்டர், சர்க்கிளோட சென்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஆரோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சென்டர் வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 16th sum. Let's see C be the circle with the center 1,1, radius 1. T is the circle, center 0,y passing through the origin and touching the circle C externally. Then the radius of T is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளுக்கு இங்கே 1 1 இருக்குது. 1 1 சென்டர் 1 1 இங்கே சென்டராக இருக்குது. அப்போது ரேடியஸும் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சர்க்கிள் எப்படி போகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரியா, இந்த பாயிண்ட்டு 1,1. நெக்ஸ்ட்டு 0,y பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்ட் டச் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரிஜினில் டச் ஆகிற சர்க்கிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா, ஆரிஜின்லேயும் பாஸ் ஆகுது இதுலேயும் பாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் குட்டியாக. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டை நம்ம 0,yன்னு சொல்லலாம். இந்த சென்டர் வேல்யூ 0,y. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இருக்க டிஸ்டன்ஸு ஒய்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் இப்போ 2 சர்க்கிள் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுக்கு இருக்க சென்டரை நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணினாவே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கிடச்சிரும். சரியா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இங்கே இருக்குது. y + 1 + yங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து 1 யூனிட் இங்கே இருக்குது, y யூனிட் இங்கே இருக்குது, 1 யூனிட் இங்கே இருக்குது அப்படின்னா 1 + y நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூ அப்ளை பண்ணும்போது டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடைக்குது. ஒய் வேல்யூ எப்போயுமே பாசிட்டிவாக, ரேடியஸ் பாசிட்டிவில் தான் இருக்குன்றதுனால டி வேல்யூ 1/4ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா, நெக்ஸ்ட் 17th sum. Consider an ellipse whose center is the origin. Its major axis along x-axis. Eccentricity கொடுத்துருக்காங்க. The distance between two focus, that is 2AE, is equal to 6. The area of the quadrilateral inscribed the ellipse with diagonals as major and minor axis of the ellipse ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரிஜினில் பாஸ் ஆகுது, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்க எலிப்ஸுக்கு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஃபோக்கஸ்க்கு இருக்கல் 2 ஃபோக்கஸ்னால் 2AE வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. தென் AE = 3ன்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே E வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், A = 5ன்னு கிடைக்கும். A வேல்யூ இருக்குது, E வேல்யூ இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போது நம்ம B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு
ஒரு சர்க்கிளில் ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த குவாட்ரிலேட்டரலோட பாயிண்ட்ஸ் நம்மளால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இருந்து ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ வேல்யூ இ வேல்யூ யூஸ் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ 4 பாயிண்ட்ஸ் ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சிம்பிளாக கூட சால்வ் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம 5 யூனிட்ஸ்னு சொல்லுவோம், இந்த டிஸ்டன்ஸை 4 யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் 2 3 4 ரெக்டாங்கிள் டோட்டலாக இருக்குது. ஸோ 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாவே நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கிடச்சிடும். 1/2 இன்ட்டு பி வேல்யூ பேஸ் வேல்யூ 5 ஹெச் வேல்யூ 4. இதை நம்ம சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடும், 40 யூனிட்ஸ்னு ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நம்ம கிவன் எசன்ட்ரிசிட்டியிலிருந்து ஃபோக்கஸ்க்கு இருக்க எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எசன்ட்ரிசிட்டி கொடுத்ததுனால ஃபோக்கஸில் இருக்க ஏ வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஏஇ வேல்யூ யூஸ் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏஇ யூஸ் பண்ணி பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏரியா நார்மலாக நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாடலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதை விட அது ஃபார்முலா 1/2 BH × 4 யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு சம் ஏரியா ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் த எலிப்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான், இங்கே எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் மைனர் ஆக்சஸில் ஏபி வேல்யூ நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் ரெக்டாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டயக்ராம் நீட்டாக போட்டுட்டு பேஸ் ஈக்குவல் டு ஏ, ஹைட் ஈக்குவல் டு பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஏ பி ஏ டேஷ் பி டேஷோட ஏரியா 4 இன்ட்டு 1/2 BH, 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு வரும். 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் 2AB நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனால சேம் ஆன்சரே தான் கிடைக்கும். 19th sum, an ellipse has OB as a semi-minor axis and FB இப்போது இப்படி இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கே ஃபோக்கஸ் இருக்குது, இந்த ஃபோக்கஸ் செமி மேஜர் ஆக்சிஸ் இந்த லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. எஃப்பி இட் இஸ் எஃப் டேஷ் எழுதி எஃப் டேஷ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோன்னா இட் இஸ் பி. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிளாக இருக்கும். இந்த எசன்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க. சரியா? ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம 2AEன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் AE, 0 -AE, 0 இட் இஸ் AE, 0 இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எசன்ட்ரிசிட்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டயக்ராம் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபோக்கஸோட பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம இந்த 2 லைன்ஸும் பர்பண்டிகுலர்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்கிறோம், ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டும் பர்பண்டிகுலர்னு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, B²/A² இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. சரியா? அப்படி கிடைக்கும்போது B² = A²E²ன்னு ஒரு கண்டிஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா B² = A² × 1 - E². அதில் B² வேல்யூவை என்ன B² வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. E² டபுள் சைடு இருக்குது, A² கேன்சல் ஆகி இந்த மாதிரி ஆன்சர் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் E = 1/√2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்லோப் வேல்யூ இந்த ஃபோக்கஸ்னு சொல்லிட்டதுனால ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தெரியும், மைனர் ஆக்சிஸ் பாயிண்ட்டு தெரியும். இதை யூஸ் பண்ணி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டு ஸ்லோப்பும் 2 லைன்ஸும் பர்பண்டிகுலருங்கிறதுனால M1 × M2 = -1 கண்டிஷனை யூஸ் பண்ணி ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு 20th சம் எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எசன்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் எலிப்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 1 கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டம் ஒய் ஸ்கொயர் இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் நம்ம சம்ஸ் போடும்போது போட்டிருப்போம். அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருப்போம். சரியா? இதில் நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு? இது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம சென்டர் வேல்யூ சொல்லலாம், ஏ வேல்யூ பி வேல்யூ சொல்லலாம். ஏ பி வேல்யூ நம்ம யூஸ் பண்ணி எசன்ட்ரிசிட்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எசன்ட்ரிசிட்டி ஏபிஇயை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ வேல்யூ ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டைம், இஃப் த டூ டேஞ்சன்ட்ஸ் drawn from a point P to the parabola y square equal to 4x and at the right angles, then the locus of P is dash question கேட்டிருக்காங்க. இப்போது பேரபோலா இருக்குது. இந்த பேரபோலாலேருந்து ஒரு டேஞ்சன்ட்டு ட்ரா பண்ணுறோம். டூ டேஞ்சன்ட்டு ட்ரா பண்ணுறோம். அந்த டூ டேஞ்சன்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி இருக்குது. அதில் பாஸ் ஆகிற அந்த பாயிண்ட் பி, அந்த லோக்கஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் இங்கே ஃபோக்கஸ் இட் இஸ் A,0 அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார்ம் ஆகிருக்க லோக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? லேட்டஸ்ட் ரெக்டமில் டைரக்ட்ரிஸாக தான் அந்த லேட்டஸ்ட் லோக்கஸ் இருக்கும். இந்த கண்டிஷனை ரைட் ஆங்கிள் டூ டேஞ்சன்ட் பேரபோலாலேருந்து ட்ரா பண்ணுற டூ டேஞ்சன்ட் ரைட் ஆங்கிளாக இருக்கும்போது அந்த பாயிண்டில் ஃபார்ம் ஆகிற லோக்கஸ் என்னவாக இருக்கும்? டைரக்ட்ரிஸ் ஆஃப் த பேரபோலாவாக இருக்கும். ஸோ டைரக்ட்ரிஸ் ஃபோக்கஸ் A,0 இருந்துச்சுன்னா டைரக்ட்ரிஸ் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருக்கும். இங்கே ஏ வேல்யூ என்ன இருக்குது? ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AXன்ற கண்டிஷனில் இந்த டூ ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ 1ன்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம், ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லலாம். ஸோ இதில் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் புக்கில் ரெஃபர் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் 22. The circle passing through the 1, -2 touching the axis 3, 0 diagram கொடுத்துருக்காங்க. through the point எந்த பாயிண்டில் பாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? இந்த டிஸ்டன்ஸ், சென்டர் வேல்யூ, இது எல்லாமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 3, பி. இந்த பி வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. மீதி எல்லாமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இங்கே ஏ பாயிண்ட் நீ கன்சிடர் பண்ணிக்கலாம், இது பி பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு ஏசி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா டபுள் சைடும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். இந்த பாயிண்டில் 3 இருக்கும். 3, பின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். பியோட வேல்யூ -1ன்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? எந்த பாயிண்டில் பாஸ் ஆகும்? இதுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? இந்த பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. இதில் ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆறு சென்டரும் ரேடியஸும் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். தென் செலக்ட் த ஆப்ஷன். ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு. இதில் கிவன் ஆப்ஷனில் இருக்க பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது 5, -2 தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் சர்க்கிளில் பாஸ் ஆகிற பாயிண்ட்டாக இருக்கும்.
Next sum, the locus of a point whose distance from -2, 0 -2, 0லேருந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம். அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? 2/3 ஆஃப் 2/3 டைம்ஸ் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன். இந்த லைனில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லைனில் இருந்து நாம் லோக்கஸ் இருக்குது இல்லையா, அந்த லைன், இந்த லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 2/3 டைம்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்குது. தென் அது பேரபோலாவாக இருக்குமா ஹைப்பர்போலாவாக இருக்குமான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட், தெரியாத பாயிண்ட்டு x1 y1 எடுத்துட்டோம். அந்த பாயிண்ட்டு, ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு அந்த லைன் பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ், அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு, அந்த லைன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா a x1 + b y1 + c டிவைடட் பை a² + b² ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 5x1² + y1² = 45 கிடைக்குது. இது ஸ்கொயர் டேர்ம், x² டேர்ம் y² டேர்ம் பிட்வீனில் ப்ளஸ் இருக்கிறதுனால இது என்ன தான் ஃபார்ம் பண்ணணும்? எலிப்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு the values of m y equal which the line y equal to mx plus 2√5 touches the hyperbola. நம்ம ஹைப்பர்போலானாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹைப்பர்போலாலேருந்து a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ இட் இஸ் த டச்சஸ் த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ டச் பண்ணும்போது m வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த m வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அந்த m வேல்யூ, mக்கு கிடைக்கிற வேல்யூ தான் given 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இங்கே கிடைக்கிற m வேல்யூ இந்த given குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் a + bயோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ given ஈக்குவேஷன்லேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம்? a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது வந்து டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னு நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். டச்னாவே என்னது? டேஞ்சன்ட் கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி நம்ம m வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? m வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அங்கே 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ m = +2 m = -2 ரெண்டு ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூட் வேல்யூ a + bயோட ஆன்சர் கேட்கும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 0. ஓகேவா? ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன், ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? m வேல்யூ கிடைக்குது. mக்கு கிடைக்கிற 2 வேல்யூஸும் அனதர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸாக இருக்குது. அந்த ரூட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு 25th sum. If the coordinates at one end of a diameter of the circle, ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் எண்ட் ஆஃப் த ஒரு பாயிண்ட், டயாமீட்டரோட ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதர் கோஆர்டினேட் ஆஃப் த அதர் எண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க, ஒரு எண்டும் கொடுத்துட்டாங்க. இதில் கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் டயாமீட்டர், இது a b இது mனு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இது x1 y1 கிவன் பாயிண்ட் b ஒரு எண்டு கொடுத்துட்டாங்க. m வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? அதர் எண்டோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 + y1 + y2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதர் எண்ட் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா?